நண்பர்களே வணக்கம். அஹ் கடந்த காணொளியில் இவ்வாறு சொன்னான் ஜாரதுஷ்டன் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய 3வது அத்தியாயத்துடைய ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து பேசினோம். சந்தை என்ற ஒரு உலகத்தை நம்முடைய இந்த இருத்தல், இந்த உலகத்தில் நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி ஒரு சந்தையாக மாறுகிறது அப்படிங்கிறதுடைய பொருள், அது எப்படி டிரான்சாக்ஷன்லாம் இந்த வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறதுடைய ஒரு விளக்கத்தை நான் கடந்த காணொளியில் அளித்தேன். ஜரதுஷ்டன் காட்டிலிருந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த ஜரதுஷ்டன் காட்டை கடந்து நகரத்துக்கு வருகிறான். அங்குதான் சந்தையில் ஒரு முதல் காட்சியை வைக்கிறார். அதனால சந்தை அப்படிங்கிற அந்த கான்டெக்ட் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி கடந்த காணொளியில் நான் பார்த்தோம். அடுத்து நான் சொன்னேன், இந்த ஒரு இந்த சந்தைக்குள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் என்பது அதிமனிதன் என்பவன் யார் அப்படிங்கிறது. அப்போ ஏன்னா சந்தைக்குள்ள அவர் முதல்ல சொல்லக்கூடிய விஷயமே, நான் உங்களுக்கு அதிமனிதனை காட்டித் தருகிறேன். அவர் அதிமனிதனை காட்டித் தருகிறேன்னு சொல்லும் போதே அங்க என்ன நடக்குதுன்னா, ஒருவர் அந்த ஒரு ஒரு இந்த ஒரு கலை கூத்தாடி அங்க இருக்கான். அவனுடைய அந்த ஆட்டத்தை பார்ப்பதற்காக நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது, நீங்க கலை கூத்தாடியுடைய அந்த ஒரு சாகசத்தை பார்க்கணுமா, இல்லாவிட்டால் நீங்கள் நீட்சே சொல்லக்கூடிய கருத்தை கேட்கணுமா? இப்ப கலை கூத்தாடி பண்ணக்கூடிய விஷயம் என்ன? ஒரு காட்சி. அது ஒரு வெறுமனே ஒரு புறவயமான காட்சி. அதுல ஒரு சின்ன சின்ன சாகசங்கள், ஒரு திகில் உணர்வை தாண்டி அதுல பெருசா எதுவுமே கிடையாது. அந்த கைத்து மேல் நடந்து வரக்கூடிய எந்த கணத்துல வேணா தவறு விழலாம். அவன் இப்ப விழுவானோ அப்ப விழுவானுங்கிற ஒரு சின்ன திகைப்பும் ஒரு திகிலுணர்வும் தான் உங்களை அவனை பார்க்க வைக்குது. அது நீங்க சந்தையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டுமே இல்லை, நம்ம ஒரு அன்றாட உலகில் நம்ம யாரோ ஒருத்தங்க ஒரு குழந்தை ஒரு மதில் மேல் நிக்குது, பயந்துகிட்டே நிக்குது, இல்லைன்னா ஒரு விபத்து நடக்க போகுது, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்துல ஒருத்தங்க சிக்கிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கவனமா பார்ப்போம். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் த்ரில் எல்லாருக்குமே இருக்கும். அப்படித்தான் அது மட்டும் தான். அதை தாண்டி அது உண்மை கிடையாது. அதை தாண்டி இந்த உலகத்தை குறித்தும் இந்த வாழ்க்கையை குறித்தும் நம்ம புரிஞ்சுக்கிறதுல எதுவுமே இல்லை. அதோட முக்கியமா இந்த உலகத்தை நாம் ஆழமாக உணர்வதற்கான ஒரு ஸ்கோப்பும் அதுல கிடையாது. அப்போ அது வெறுமனே ஒரு புறக்கிளர்ச்சி தரக்கூடிய ஒரு சின்ன காட்சி மட்டும்தான். இதை இந்த இந்த கழி கூத்தாடி நடந்து போகக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய டிவியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள், நம்முடைய சினிமாவில் இருக்கக்கூடிய சாகச காட்சிகள், ரொம்ப நாடகீயமான காட்சிகள், இதெல்லாத்தையும் நீங்கள் அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்முடைய ரீல்கள், நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை என்கேஜாக வச்சுக்கணும், நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த ரீல்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் என்னதான் இருக்குன்னு யோசிச்சாலும் ஒன்றுமே இருக்காது. அது உங்களை ஒரு மனிதர் உங்களிடம் பேசும்போது, ஒரு ஒரு ஏதோ ஒரு புதிய ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்லும் போது, ஒரு மழை பெய்யும் போது நீங்க அதை பார்க்கும் போது, அந்த மழையில் நனையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீங்களும் இந்த உலகமும், இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களும், இந்த காலமும் எல்லாம் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்றீங்கல்ல, அப்போ வரக்கூடிய ஒரு டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது கிடைக்குதா? இல்லை. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய காலமும் சரி, வெளியும் சரி, வெறுமனே ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான், அது நிஜம் கிடையாது. அதனால ஒரு மனிதனாக நீங்க அங்க நிஜமா இருக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு நுட்பமான ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதை பத்தி நீச்சே பேசுறாரு. நம்முடைய காலத்துல அது ரீல்ஸ் ஆகும், ஒரு சினிமா காட்சியாகவும் இருக்குது, இல்லைன்னா ஒரு படமா இருக்குதுன்னா, நீட்சியோட காலத்துல அவர் கலை கூத்தாடி அப்படின்னு சொல்றாரு. அடிப்படையில் எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த கழி கூத்தாடி இங்க வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்புறம் அந்த கழி கூத்தாடியே அவர் அதிமனிதனோட ஒப்பிட போறாரு. அதுக்குள்ள வரேன் அப்புறமா. இந்த சந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்றேன். இது ஒரு டிரான்சாக்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சந்தைக்குன்னு ஒரு பொருளும் இருக்கிறது அப்படின்னு கடந்த காணொலியில் சொன்னேன். அது என்னவென்றால், இந்த இந்த மனம் என்பது சம்டைம்ஸ் ஒரு சந்தையா இருக்கு. ஒரு நகலினுடைய ஒரு கவிதையில ஒரு அழகான வரி வரும், இங்க பார்த்தாலும் ஒரே சந்தை இறைச்சல் அப்படின்னு சொல்லுவார். ஒரு இறந்தவருடைய வீட்டுக்கு போறாரு, அந்த துக்கம் கேட்க போகும்போது அவர் சொல்றாரு, மக்கள்லாம் ஒரு சந்தையில பேச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா பொருள் எல்லாம் கசகசா பேசியிருக்காங்க அப்படின்னு இல்லை. ஒரு ஒரு இறந்து போகிறார். இறந்து போன நபர் என்பவர் இல்லாமல் போகக்கூடிய நபர். அந்த இல்லாமல் போகக்கூடிய நபர் உங்களுக்கு ஒரு விதத்துல அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் பண்ணணும். அந்த ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ளாடி அதை எழுப்பணும். அப்போ நம்ம அதை பத்தி ஆழமா யோசிக்கணும். இன்னொரு பக்கம், மனிதர்கள் இல்லாமல் போவது, இருப்பது, அதன் பொருள் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதும், அதற்கு சற்றும் தொடர்பில்லாமல் மனிதர்கள் வெறுமனே சடங்கார்த்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொருளையும் நகலன் அவருடைய கவிதையில சொல்றாரு. சடங்கார்த்தமா வாழ்றதுன்னா அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்காங்க, இறந்து போனவரை பத்தி இவங்க ஒரு சில வரிகள் வார்த்தைகள் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பதில் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க,
செய்திகளை பற்றி சொல்லுவாங்க, ரீல்ஸில் பார்த்த விஷயத்த சொல்லுவாங்க, இல்லை அவங்க அங்கே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒரு இடத்துல பார்க்குறோம். ஒரு இழவு வீட்டுக்கு போகும்போது அதை தான் பார்க்குறோம். இதெல்லாம் ஏதாவது பொருளுக்கான ஒரு பொருளும் கிடையாது. வெறுமனே அந்த அந்த டைமை ஃபில் பண்ணுறதுக்கான விஷயத்தை மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்போ டைம் ஃபில்லிங் ஆக்டிவிட்டியாக அந்த ஒரு இடம் மாறுது. ஏன்னா ஏதோ ஒரு சடங்கார்த்தமாக அந்த இடத்துல ஒரு துக்கப்படுங்கிறதுக்காக துக்கப்படுறது. அதுதான் நகலில் வந்து சந்தையா இறைச்சல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே அர்த்தம் தான் இங்கேயும் இருக்கு. எந்த ஒரு விஷயம் அதுக்குள்ள நடக்குது அப்படின்னா, அந்த நடவடிக்கைக்கு தாண்டி அது நம்முடைய அந்த ஒரு வெறுமனே ஒரு ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது, ஒரு அந்த ஒரு சடங்கார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நடந்து கொண்டதை தாண்டி, நம்முடைய மனமே, நம்முடைய அகமே, நம்முடைய பிரஜையே ஒரு விதத்துல வந்து ஒரு சந்தை மாதிரி இருக்குதா அப்படிங்கிற கொஸ்டின் அங்கே வருது. இந்த இந்த மனம், நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்க அதை கவனிக்கிறீங்க. அதை கவனிக்கக்கூடிய அதே நேரத்தில் நான் ஏதோ ஒன்று சொல்றேன் உங்கள்கிட்ட. நான் உங்கள்ட்ட வந்து இழவு வீடு பத்தி ஒரு உதாரணத்தை சொல்லும்போது, உங்களுடைய மனசு வந்து அதில் நீங்க பார்த்த எவ்வளோ இழவு வீடுகளை பத்தி உங்களோட மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். அந்த வீடுக்கு நம்ம போனோம், அவர் இறந்து போயிட்டாரு. டக்கு டக்குன்னு உங்க மைண்டுக்குள்ள வெவ்வேறு சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மனசை வந்து திரும்ப ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி இங்க வந்துருவீங்க. நான் சொல்ற விஷயத்துக்கு வந்துருவீங்க. வரும்போது உங்களுக்கு திரும்பவும் ஏதோ ஒன்று ஞாபகம் வரும். அப்போ திரும்ப உங்களுடைய மனசு வேற எங்கேயோ போகும். திரும்ப எங்கிட்ட வரும். அப்போ இந்த மனம் வந்து வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த மனம் இப்படி வந்து வந்து போகக்கூடிய இந்த மனம் என்பது அடிப்படையில் ஒரு சந்தை மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, சந்தையில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு ஒரு ஒரு பொருளார்த்தம் கிடையாது. ஒரு 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 பொருள் ஆழம் வந்து அதுக்கு கிடையாது. அதாவது வெறுமனே அந்த இடத்துல நம்ம போய் இதை செஞ்சுட்டு இதை வாங்கிட்டு வரலாம், இதை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர, அதுல வந்து அந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆழமான பொருள் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட மனதுக்குள் பல்வேறு எண்ணங்கள், பிம்பங்கள், காட்சிகள், உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த எண்ணங்களுக்கும், அந்த உணர்வுகளுக்கும், அந்த நினைவுகளுக்கும், அந்த பிம்பங்களுக்கும், இந்த நிஜ உலகிற்கும், இந்த நிஜ உலகில், இந்த நிஜமான காலத்தில் நான் இருக்கும்போது, நான் முழுமையாக என்னை உணரும் போது, எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆழமான அர்த்தத்தை நான் அங்கே பார்க்க முடியாது. அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ், உங்களுடைய மன ஓட்டங்கள் இருக்குல்லவா, அதுல வந்து நீங்க இந்த உலகத்தை பார்க்க முடியாது. நீங்க டைமை பார்க்க முடியாது. நீங்க உங்களுடைய உங்களுடைய இந்த உடலுடைய ஒரு இம்பேக்டை, அதனுடைய ஒரு ஃபீலை வந்து நீங்க அதில் வந்து உணரவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் கேமை பார்க்குறீங்க. இல்லைன்னா நீங்க ஒரு குத்துச்சண்டை போட்டியை நீங்க பார்க்குறீங்க. நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்க மைண்ட் வந்து ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. ஆனா நீங்க பிசிக்கலா அந்த இடத்துல இல்லை. ஓகேவா? டிவியில பார்க்குறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நிஜமான அந்த மைதானத்துல போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதை பார்க்கும்போது, அந்த உங்க கூட இருக்கக்கூடிய உங்க கத்தி கூச்சல் போட்டு அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வேற. ஏன்னா நிஜமான டைம் அண்ட் ஸ்பேஸ்ல அங்க இருக்கீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு எக்ஸிஸ்டன்ஸை வந்து அங்க ஃபீல் பண்றீங்க. ஓகேவா? இது ஒண்ணு. டிவியில பார்க்கறது இன்னொன்னு. அப்புறம் நீங்க 3வது ஒரு 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 உதாரணம் சொல்றேன். நீங்க நிஜமா விளையாடுறீங்க. அது நீங்க ஒரு கால்பந்தோ, கிரிக்கெட்டோ, குத்துச்சண்டை நீங்க பண்றீங்க. அப்போ வந்து உங்களோட ஒவ்வொரு நொடியும் நீங்க குத்துச்சண்டை போடுறீங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்க எப்படி ஸ்லிப் பண்றீங்க, ஒரு பஞ்ச் வருது, நீங்க அதை மிஸ் பண்றீங்க. நீங்க ஒவ்வொரு கணமும் வந்து நீங்க முழுமையா அங்க வந்து இருந்தா மட்டும்தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்க வந்து கொஞ்சம் அசதியா அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குத்து வந்து நீங்க வந்து கீழ விழுந்துருவீங்க. கரெக்ட்டா? ஸோ அதுதான். அப்போ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து அவர் வந்து சந்தை அப்படின்னும் இன்னொரு பொருள்ல சொல்றாரு. இந்த நம்முடைய மனம் என்பது நம்ம சும்மா வெறுமனே உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அது ஒரு ஒரு பர ஒரு ஏதோ ஒரு பராக் பார்த்துட்டு இருக்கோம் வெளிய. ஒண்ணுமே நம்ம பெருசா கவனிச்சு பார்க்கல. வெறுமனே பராக் பார்ப்போம். மனசுக்குள்ளேயே நம்ம பராக் பார்ப்போம். சும்மா எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு பொருளற்ற ஒரு ஒரு இருத்தலாக இருக்கிறது. இதையும் வந்து அவர் சந்தை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சந்தைக்குள்ள எப்படி எல்லாமே சடங்கார்த்தமா நடக்குதோ, அதே மாதிரி நம்மளோட மனதுக்குள்ளும் பல்வேறு எண்ணங்களும், உணர்வுகளும், பிம்பங்களும் சடங்கார்த்தமா வந்து வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. நீங்க ரொம்ப நுணுக்கமா உங்களுடைய அகத்துக்குள்ள நடக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, தியானம் பண்ணும்போது நீங்க அதை கவனிக்கலாம். பல்வேறு விஷயங்கள் தோன்றி தோன்றி மறையக்கூடிய இந்த மனதில் இதற்குமே அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப எதுக்கு இதெல்லாமே வந்து வந்து போயிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வியே தான். அதை தான் இங்க நீட்சே வந்து கேட்கிறாரு. அப்ப நீட்சே சொல்றாரு, உங்களுடைய இந்த சந்தை என்பதும் ஒரு விதத்துல நம்மளோட மனம்தான். சந்தையில் இருக்கக்கூடிய நபர்களும் நாம் தான். இங்கே வந்து ஒரு பெரிய கலை கூத்தாடி அவன் வந்து நின்று ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கான். அவன் நம்ம வந்து ரொம்ப கவனிச்சு பார்க்குறோம். சந்தைக்குள் நமக்குள் பார்க்கும்போது வெளியே நடக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன? ஒரு ஒரு காட்சியை பார்க்குறோம். அந்த காட்சியில நம்ம வந்து முழுமையாக ஈடுபட முடியாமல் அது வந்து நம்மை வெளியேற்றுகிறது. அங்கே வந்து நம்ம ஒரு வெளிநபராக இருந்தால் அந்த அந்த ஒரு சாகசத்தை வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறோம்.
இவ்வளவுதான். இதுதான் வந்து என்டையர் ஸ்ட்ரக்சரிங்க. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து அவர் அதிமனிதனை பத்தி பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அதிமனிதன் என்பவன், நான் என் முதல் வீடியோல சொன்னேன், அவன் ஒரு சூப்பர்மேன். அவன் வந்து ஒரு பியாண்ட் மேன். இது 2 பொருளும் இருக்கு. சூப்பர் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தையுடைய பொருள் வந்து நம்ம வந்து ஒரு பிரமாதமான, அற்புதமான, அட்டகாசமான, அதிரடியான இப்படின்னு பல அர்த்தங்கள் வந்து அதுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா ஒரு ஒரு சூப்பர்லேட்டிவான ஒரு அட்ஜெக்டிவ் அது. சூப்பர் அப்படின்னு சொல்றது. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த காஃபி எப்படி இருக்கு? செமையா இருக்கு. இந்த அர்த்தத்தை வந்து சூப்பருக்கு நம்ம பொதுவாக கொடுக்குறோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஆனா சூப்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பியாண்ட், சூப்ரா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இதை இதை கடந்து தமிழ்ல சொல்றதுன்னா மீ அப்படின்னு ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு ஒரு எழுத்தை வந்து சேர்க்கணும். மீ மனிதன், அதிமனிதன், இதை கடந்த அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். இப்போ நான் இந்த இடத்துல உங்களோட இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் அது ஒரு காணொலியாக இருந்தாலும் சரி, நிஜத்துல நான் உங்களை இந்த நேரத்தில் சந்திச்சு உங்கள்கிட்ட பேசினாலும் சரி, லைவா நம்ம வந்து இந்த காணொலியில் பேசினாலும் சரி, நான் நீங்க இருக்குதான் நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ நான் பேசும்போது நான் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உங்ககிட்ட சொல்றேன். அடுத்த கருத்துக்கு நான் செல்லும் போது, ஒரு கருத்தை உங்களிடம் சொல்லிவிட்டு அடுத்த கருத்துக்கு நான் சொல்லும் போது, இந்த கருத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நான் எழுதி வச்சு பேசுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. வெறுமனே நான் படிக்க தான் செய்கிறேன். ஸோ ஒரு மானிட்டர் இங்கே இருக்கு. நம்முடைய பிரதமர் படிக்கிற மாதிரி, பிரதமர் எப்பவுமே நம்ம தெரியும், நம்ம ஒரு மானிட்டரை பார்த்து படிச்சுட்டே இருப்பார். நம்மளும் அது மாதிரி படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, அங்கே நம்ம வந்து முழுமையாக ட்ரூவாக நம்ம எக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, அடுத்து நான் என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கும்போது ஒரு திகைப்பு வருது இல்லையா? அந்த திகைப்பு தான் என்ன அந்த இடத்துல டீப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது. ஏன்னா இந்த ஒரு இடத்துல நான் இருக்கும்போது அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் என்பது எனக்கு தெரியாது என்கிற போதுதான் நான் அதை நோக்கி செல்வதற்காக ஒரு சொல்லையோ ஒரு கருத்தையோ எடுத்துக்கொண்டு அங்கே போகிறேன். ஸோ ஒரு இடத்துல நான் இருக்கேன், 1 அப்படின்னு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு டிஜிட் கொடுங்க. நான் ஒரு இடத்த நோக்கி போறேன். அந்த இடத்துல நான் என்னவா இருக்க போறேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதை நீங்க வந்து 0 அப்படின்னு நீங்க வைங்க. ஓகேவா? இப்போ 1 இருக்கு, 0 இருக்கு. 1லேருந்து நான் 0த்துக்கு போறேன். எதுக்கு போறேன்? அங்க வந்து ஒரு நம்பரை வைக்க போறேன். அது வந்து 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2 நடுவில் வந்து என்ன இருக்கு? 0 இருக்கு. இங்கேருந்து அந்த இடத்துக்கு நான் போறேன். இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ஒண்ணுமே இல்லை. இந்த 0 அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே இருக்கிறதுனால தான் என்னால் வந்து அங்கே ஒரு 2 கிரியேட் பண்ண முடியுது. இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக பார்க்காதீங்க. ஒரு குறியீட்டு தரமாக தான் நான் சொல்கிறேன். ஒரு 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 செயலோ ஒரு பொருளோ இருக்கிறது, அது அடுத்து வந்து எதை நோக்கி போகிறதுனா ஒரு இடைவெளியை நோக்கி போகிறது, ஒரு வெறுமையை நோக்கி போகுது, அது இன்மையை நோக்கி போகுது. இந்த ஒரு ஒரு வெட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்மை இருக்கிறது அல்லவா, அதை நோக்கி அது போகும்போது அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. தெரியாமல் இருக்கும்போது அந்த இடத்த நோக்கி அது போகும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எம்டினஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த எம்டினஸ் கிரியேட் ஆகுறதுனால நம்ம அதை வந்து எதையா ரொப்பணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொண்டு அங்கே வைக்கிறோம். அந்த விஷயத்தை அங்கே வைக்கும்போது அங்கே ஒரு விஷயம் தோணுது. இப்போ ஒரு புது விஷயம் தோன்றும் போது அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட அது தோன்றாமல் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகமாகுது. அங்கே ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அந்த தோன்றுவதற்கும் தோன்றாமல் இருப்பதற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே ஒரு பெரிய ப்ளஷர் இருக்கு, ஒரு கிரியேட்டிவ் ப்ளஷர் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஆன்சைட்டியும் இருக்கும், அங்கே ஒரு பெரிய ப்ளஷரும் இருக்கும். இதை வந்து ஒரு டீப்பான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். என்னுடைய ஒரு ஆழமான இருத்தல் அங்கே தான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லலாம். இதை உணர்வதற்கான ஒரு மனநிலை கொண்டு ஒருவர் இந்த அதிமனிதராக இருக்கிறார். ஏன் அவர் அதிமனிதராக இருக்கிறார் என்றால், அவர் மனிதராக இருப்பது என்பது ஒன்றை கொண்டிருப்பது. அவர் இன்மையாக அடுத்து மாறுகிறார். இன்மையாக மாறக்கூடிய அவர் அந்த இன்மையையும் அந்த மனித நிலையையும் கடந்து இன்னொரு இடத்தை நோக்கி அவர் செல்கிறார். அந்த மனித நிலை கடந்து போவது என்பது கடவுளாக ஆவது அல்ல. ஒரு அர்த்தம் கொண்டிருப்பது மனித நிலை. அடுத்த நிலை என்பது அடுத்த என்ன நடக்கும்போது எனக்கு தெரியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். அதை நான் நோக்கி போகும்போது நான் எப்படி திரும்ப அந்த என்ன நான் வந்து இந்த காலத்திலும் இந்த வெளியிலும் நான் எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் நான் யோசிச்சுட்டு அந்த இடத்த நான் வந்து போய் அடையும் போது நான் என்னை கடந்து அந்த இடத்துக்கு போறேன். நான் எனக்கு எனக்கு ஏற்கனவே இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த குறிப்பிட்ட காணொலியில் இந்த குறிப்பிட்ட கருத்தை எப்படி அர்த்தப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஸோ எனக்கு உங்ககிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுல கூடிய ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா நான் அதை இன்னும் பண்ணல. ஒருவேளை எனக்கு இது தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பேசும்போது டக்குன்னு எனக்கு அது என் மைண்டில் அது ஒரு என் மனசில் வந்து அது
அந்த ஒரு அர்த்தம், அதனுடைய பொருள், அதனுடைய விடை எனக்கு கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அது ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அந்த கண்டுபிடிப்பதற்கான சந்தோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அது ஏற்கனவே இல்லை என்பது ஒரு காரணம். அதை நான் உருவாக்குகிறேன் என்பது ஒரு காரணம். இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி வந்து மிகப்பெரிய ப்ளஷர் எனக்கு கொடுக்குது. ஸோ பிட்வீன் த திங் இன் இட் செல்ஃப், இருக்கக்கூடிய ஒன்று அண்ட் த நத்திங்னஸ். அப்போ ஒரு விஷயம் வந்து ஒன்றை ஒன்று அர்த்தப்படுகிறது அல்லவா, அந்த அர்த்தப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் இல்லாமல் போகக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு வந்து நடுவில் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஷர் வந்து வருது. இதைத்தான் வந்து அவர் வந்து ஒரு அதிமனிதனாக இருப்பது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் வந்து இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் இது வந்து ஒரு 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 விஷயத்தை சொல்லும்போது, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 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 கவிதையை விளக்குறேன், ஒரு கவிதை எழுதுறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு 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 இடத்துக்கு போகிறேன், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறேன். இல்லாவிட்டால் நான் வந்து எனக்கு ஒரு பரிசு வருது, அந்த பரிசு ஒரு பாக்ஸில் வருதா திறந்து பார்க்குறேன். இப்படி நான் பண்ணும்போது எனக்கு அடுத்த நடக்க என்ன தெரியாது, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, அதெல்லாம் ஓகே. இது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுடைய அகத்துக்குள் நிகழும்போது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. புறமே நிகழும்போது கூட ஒரு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் உங்களுடைய அகமானது இந்த வழமையான சடங்கார்த்தமான நடைமுறைகளை தாண்டி ஒரு முழுமையாக தொடர்ச்சியாக ஒரு புதுமைகளை கண்டடையக்கூடிய பல்வேறு இன்மைகளை கடந்து சென்று நீங்கள் அல்லாமல் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே சாத்தியமாகுதா அப்படின்னா இல்லை. 99% நமக்கு அது சாத்தியம் கிடையாது. அதை அதிகமாக சாத்தியப்படுத்தக்கூடிய ஒருவன் நீர்மையான மனிதனாக இருப்பான், உயிர்மையான மனிதனாக இருப்பான். அவன் வந்து ஒரு உயிர்த்தன்மை கொண்ட மனிதனாக இருப்பான். அவன் தொடர்ந்து ஒரு நீரை போன்று ஒழுகி செல்லக்கூடியவனாக இருப்பான். அவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான், அவனுடைய ஃப்ளோ ஆகி போயிட்டே இருப்பான். நம்ம எல்லாம் வந்து ஒரு நீர்த்தேக்கத்தை போல இருப்போம், அவன் வந்து ஒரு நதியை போல போயிட்டே இருப்பான். அவனை தான் வந்து அவர் ஒரு அதிமனிதன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து டைமோட ரிலேட்டடான விஷயம், ஸ்பேஸோட ரிலேட்டடான விஷயம், உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாமே சேர்ந்து அது ஒரு இதாகி வருது. ஸோ அதிமனிதன் என்பவர் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். சந்தை என்பது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான 2 கருத்துக்கள். அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரே ஒரு அத்தியாயத்தை படிச்சு காமிக்கிறேன், அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத விளக்குறேன். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அதிமனிதனை கற்றுத் தருகிறேன். மனிதன் விஞ்சப்பட வேண்டிய ஒருவன், மனிதன் என்பவன் தாண்டி செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு அழகான வரி பாருங்க. அனைத்து உயிரினங்களும் இதுவரை தங்களுக்கு மேலான ஏதோ ஒன்றை உருவாக்கியுள்ளன. நீங்கள் இந்த மகத்தான பொங்கு வெள்ளத்தின் வடிதலாக இருந்து கொண்டு மனிதனை விஞ்சுவதற்கு பதிலாக விலங்குகளிடம் திரும்பி செல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு ஒரு எவல்யூஷன் தியரியிலேருந்து ஒரு உருவத்தை எடுத்துக்கிறாரு. அதாவது குரங்குலேருந்து மனிதன் வரான் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஒற்றை செல் உயிர்லேருந்து ஒரு மல்டி செல் ஆர்கானிசம் வந்துச்சு சொல்றோம் இல்லையா. இதெல்லாமே வந்து இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான், ஒன்றுலேருந்து இன்னொன்னா போய் மாறிட்டு இருப்பாங்க. இந்த தொடர்ச்சியான மாறுதல்களுக்கு உட்படக்கூடிய இந்த மனிதன் எப்போதுமே அப்படி ஒரு உயிர் வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு பரிணாமத்தின் அடிப்படையில் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா. நம்ம எப்பவுமே பின்னோக்கி போறதே இல்லை. ஆனா ஏன் வந்து நம்ம வந்து நம்முடைய இந்த ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் நின்று போனது அப்படின்னு கேட்கிறாரு. என்னுடைய பொருள் அவர் எப்படி மாத்துறாரு அப்படின்னா, நீங்கள் உயிர்களுடைய பரிணாமத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறுவது என்பதே ஒரு பெரிய ஒரு சாகசம் தான் அப்படி சொல்றாரு. ஆனால் இது வந்து பல லட்சம் ஆண்டுகளுடைய ஒரு போக்கில் நடக்குது. ஒரே நடக்கிறது இருந்தாலும் அவர் உருவமா அவர் அதை சொல்றாரு. மனித குரங்கு மனிதனுக்கு என்னவாக உள்ளது? அடுத்து ரொம்ப அழகான ஒரு வரி. ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவோ அல்லது ஒரு தடுமாற்றமாகவோ, அவ்வாறே அதிமனிதனுக்கு மனிதன் ஒரு நகைப்புக்குரிய விஷயம் அல்லது ஒரு வழி நிரம்பிய தடுமாற்றம். ஒரு குரங்கை பார்க்கும்போது மனிதனுக்கு இந்த குரங்கு ஏன் இன்னும் வந்து அந்த அந்த ஒரு தேங்கி போன இடத்துலயே இருக்கு, அது ஏன் இன்னும் டெவலப் ஆகி வரல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு, அதுக்கே இது தெரியல, அது ஏன் இவ்வளவு நேரம் ஒரு அழுக்கான இடத்துல உட்கார்ந்துருக்கு, அதுக்கே உணவை வந்து தன்னுடைய உணவை தனக்கு தானே உற்பத்தி பண்ண அதுக்கு ஏன் தெரியல, தன்னுடைய சூழலை மேம்படுத்த அதுக்கு ஏன் தெரியல, இப்படி எவ்வளோ கேள்விகள் நமக்கு வருது இல்லையா. அப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்துகிட்டே இருக்கு குரங்க பார்க்கும்போது. அப்படி வருது அப்படின்னா நீங்க என்ன கேட்கணும்னா, உங்களை விட மேலான ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவனுக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு தேங்கி போன நிலையில் உங்களுடைய மனதளவில் உங்களுடைய இருத்தலை பொறுத்தவரையில் நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அவனுக்கு வரும் அப்படிங்கிறாரு. புழுவில் இருந்து மனிதனாகும் வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள். உங்கள் உள்ளே அதிகமும் இன்னும் புழுவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு காலத்தில் மனித குரங்குகளாக இருந்தீர்கள். இப்போது கூட எந்த மனித குரங்கையும் விட அதிகப்படியான ஒரு மனித குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியில் வந்து அவர் சொல்றாரு,
அதிமனிதனே பூமியின் பொருள், அதிமனிதனே பூமியின் பொருளாக இருக்கட்டும் என உங்களது தீர்மானம் சொல்லட்டும். சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமிக்கு உண்மையாக இருங்கள். பூமிக்கு மேலே உள்ளவற்றின் நம்பிக்கையை பற்றி பேசுபவர்களை நம்பாதீர்கள். அவர்கள் நஞ்சிடுபவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ நஞ்சிடுபவர்கள் அப்படின்னு சொல்றது அது அடுத்த முக்கியமான ஒரு கருத்து. அதாவது இந்த உலகில் நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகில் இருங்கள் அப்படின்னு அவர் சொல்றதுடைய முக்கியமான ஒரு பொருள் என்பது இந்த உலகத்தை கடந்த ஒரு மாற்று உலகம், ஒரு சொர்க்கம் இருக்குதா? இல்லைன்னு சொல்றாரு. ஒரு அதீதமான ஒரு காலம் இருக்கிறதா? ஒரு முடிவற்ற காலம் இருக்கிறதா? இல்லைன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த மனிதனுடைய இந்த இயல்பின்படி அவனால் என்றைக்குமே இந்த உலகையும் இந்த காலத்தையும் விட்டுவிட்டு இன்னொன்றை அவனால் உணரவோ அறியவோ முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படையான கருதுகோள். அப்படின்னா அவருடைய பொருள் என்ன? நீங்க ஒருவேளை உங்களுக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு என்னெல்லாமோ சில காட்சிகள் உங்களுடைய மனதுக்குள் பல்வேறு பிம்பங்கள் உருவாகி வந்து கொண்டே இருக்கின்றன. என்னெல்லாமோ காட்சிகள் உங்கள் மனசுக்குள்ள வருது. இல்லாத சில விஷயங்கள் இருப்பதாக உங்களுக்கு தோன்றுகிறது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் ஏதோ ஒரு சைக்கடெலிக் ட்ரக் எடுத்துக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு மிதக்கிறதா தோணுது. இதெல்லாமே நடக்கும்போது நீங்கள் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா? அப்போ உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? கனவு காண்றீங்க இல்லையா? அப்போ அந்த கனவு வந்து நீங்கள் எச்சத்தில் காண்றீங்களா? இல்லைன்றால் அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? கனவு காணக்கூடிய அந்த காலமோ அந்த ஒரு வெளியோ நிஜத்தில் இல்லையே தானே. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஓவியம் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, ஒரு கதை படிக்கிறீங்க, ஒரு பாடலை ஒருவர் பாடும்போது நீங்கள் அதை கேட்குறீங்க, நீங்களே ஒரு பாட்டை பாடுறீங்க. இதெல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போது நீங்கள் என்னென்னமோ இல்லாத விஷயங்கள் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. கரெக்ட் தானே? இல்லாத விஷயங்கள் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போது நீங்க பார்க்கக்கூடிய காலம் வெளியும் எங்கே இருக்கிறது? கொஸ்டின்ஸ் எல்லாம் முக்கியமான கேள்விகள் தானே. அப்போ நீட்சே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன நடந்தாலும் சரி இந்த உலகத்துல நீங்க இந்த பூமியில் இந்த இந்த காலத்தில் இந்த வெளியில் நீங்கள் இல்லாத போது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு இடத்த நோக்கி அவர் வர்றாரு. அது எல்லாமே வந்து அது ஒரு மனதளவில் தோன்றக்கூடிய விஷயங்கள் தான். உண்மை அல்ல அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் இந்த வெளியையும் இந்த காலத்தையும் நோக்கி செல்லும் போது அதை கடந்து செல்வதற்கான ஒரு ஸ்கோப்பை தான் எனக்கு கொடுக்குது. அதுக்கான ஒரு வாய்ப்பை அது வந்து கொடுக்குது. அதுக்கான ஒரு ஜன்னலை அது திறக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் மனதுக்குள் கற்பனையில் நீங்கள் உணரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்களால் கட்டமைக்கப்படுபவை அது வந்து வெறுமனே வந்து ஒரு கருத்துருவங்கள் தான். அது முதல் விஷயம். அடுத்து அவர் சொல்றாரு, நம்முடைய இந்த கருத்து நிலைவாதத்திலிருந்து உருவாகி வந்த கிறிஸ்துவ மாதிரியான தத்துவங்களோ கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களோ நம்பிக்கைகளும் அனைத்துமே வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட நீங்க ஒரு மாற்று உலகில் ஒரு சொர்க்க உலகில் நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம், அங்க வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீச்சே கேட்கிறாரு, அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமே இல்லை அப்படி சொல்றாரு. ஏனென்றால் அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் உங்களுடைய உடலோ காலமோ இல்லாமல் வாழ முடியாது. அப்படி உலகமே சாத்தியம் இல்லை. அந்த உலகத்தில் நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை ஃபீலே பண்ண முடியாது. நிஜமாவே நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த காலத்தில் தான் நீங்கள் அதை உணரணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த பூமி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்த சொல்லி இந்த காணொலியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த அத்தியாயத்துடைய மிச்ச பகுதியை அதில் இருக்கக்கூடிய வேற கருத்துக்களை வந்து அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு விளக்குறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் பின்னூட்டத்தில் போடுங்கள். அதற்கு நான் என்னுடைய காணொலியில் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.